உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. இலங்கையின் 7வது ஜனாதிபதி தேர்தல். வணக்கம். தேர்தல் முடிவுகளை தந்து கொண்டிருக்கின்ற விசேட தேர்தல் நிகழ்ச்சியூடாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நடைபெற்று முடித்திருக்கின்ற இந்த தேர்தலில் இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையிலிருந்து வெளியேறி அந்த இடத்துக்கு இன்றைய தினம் புதிதாக ஒருவரை அமர்த்தி இருக்கின்றார்கள். இவர் யார், என்ன செய்ய போகின்றார் என்பதுதான் எல்லோரது கேள்வியாக இருக்கும். சிறுபான்மை மக்கள் தான் இன்றைய தினம் இந்த தேர்தலை தீர்மானித்திருந்தார்கள். ஆகவே இவர் எதிர்வரும் காலங்களில், இவர் ஆட்சியில் இருக்க போகும் எதிர்வரும் காலங்களில் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகின்றார் என்பது ஒரே கேள்வியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இருந்த கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோரது நிலைமை என்ன, அதே போன்று கேபியினுடைய நிலைமை என்ன, இது இவ்வாறு இருக்கிறது. இவர்கள் நாட்டில் இருக்கின்றார்களா, அல்லது நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டார்களா, அல்லது நாட்டுக்குள்ளேயே காட்டுக்குள் சென்று விட்டார்களா, இப்படியெல்லாம் பல கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த கேள்விகளுக்கு அவர்கள் முன்வந்து பதில் சொல்லுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார், இவர்களுக்கு எல்லாம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இவர்களை மீண்டும் இந்த சமூகத்தில் மனிதர்களாக்க வேண்டும் அப்படி என்று ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். இது இப்படி இருக்க நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தல் எந்த அளவுக்கு முடிவை கொண்டு வந்திருக்கின்றது என்பது தமிழ் மக்கள் தீர்மானித்தார்கள். தமிழ் மக்களின் தீர்ப்பை இன்றைய தினம் இந்த 4000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியிட்டிருக்கின்றார் மைத்ரிபால சிறிசேன. இந்த வெற்றியின் மூலமாக இன்று மாலை ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொள்ள இருப்பதாகவும், அதே போன்று பிரதமராக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்ற அதே சூழ்நிலையில் இவர்கள் இன்று பாரம் எடுத்ததன் பிற்பாடு பாராளுமன்றத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றது, அமைச்சுக்களில் என்ன மாற்றம் வரப்போகின்றது, அதே போன்று பழைய அமைச்சர்கள் மீண்டும் இருப்பார்களா, அத்தோடு மட்டுமல்லாது இந்த அமைச்சர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை இருந்தால்தான் இவர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இது பற்றி பல கருத்துக்கள் இருக்கின்ற நிலையில் இப்பொழுது புதிதாக ஆட்சி அமைக்கப் போகின்ற அரசாங்கம் என்ன விடயத்தை செய்ய போகின்றார்கள், இவர்கள் பாராளுமன்றத்தையும் கலைத்து விடுவார்களா, இது பற்றி எதுவுமே சொல்ல முடியாத ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்று இரவு இலங்கை நேரப்படி இன்று இரவு 8 மணிக்கு முதல் இது பற்றிய விடயங்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் www.tamilvoice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு. இன்னும் பல செய்திகளும் இன்னும் பல செய்தி துளிகளையும் உங்களுக்காக இன்றைய தினம் தருவதற்காக தயாராக இருக்கின்றோம். இணைந்திருங்கள் www.tamilvoice.com. உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com.